Good morning, students. Now we are discuss about the topic straight line. Straight lines. Straight lines என்னன்றது உங்களுக்கு 10th standard லெவல்லே நீங்கள் படிச்சிருப்பீங்க. டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், 2 பாயிண்ட் ஃபார்முலா, ஸ்லோப் அண்ட் பாயிண்ட் ஃபார்முலா, அப்புறம் ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் ஃபார்முலா. இருந்தாலும் இதெல்லாம் இப்போ ரீகால் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதெல்லாம் ரீகால் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஸ்ட்ரைட் லைன்ன்றது என்ன மீனிங் கேட்டிங்கன்னா, த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்ஸுக்கு உள்ள இடைப்பட்ட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். தட்ஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஒன்லி கால்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் பேர். ஓகே, இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப் m அண்டு ஒய் இன்டர்செப்ட் c. அது வந்து ஸ்லோப் அண்டு இன்டர்செப்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸ்லோப் வந்து எம்னு ஒய் இன்டர்செப்ட் சின்னா த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வந்து y = mx ப்ளஸ், ஓகே, இங்கே பின்னு கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் 10th standard எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னு கொடுத்துருப்பாங்க. சரி, பரவாயில்ல. y = mx ப்ளஸ் b. ஓகேவா? அதுக்கு அந்த ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா முதல்ல பார்த்து ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்முலா. இது ஸ்லோப் அண்டு பாயிண்ட் ஃபார்ம். அது வந்து y மைனஸ் y1 = m இன்ட்டு x மைனஸ் x1. இது x1 y1ன்றது அதில் உள்ள பாயிண்ட்டு, எம்ன்றது ஸ்லோப்பு. அதுக்கடுத்து 2 பாயிண்ட் ஃபார்முலா. 2 பாயிண்ட் கொடுத்துவாங்க. x1 y1 ஒரு பாயிண்ட்டு, x2 y2ன்றது ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? அப்போ 2 பாயிண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. நம்ம 2 பாயிண்ட். இப்போ முதல்ல கொடுத்தது ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் ஃபார்முலா y = mx ப்ளஸ் b. அப்புறமா ஸ்லோப் அண்டு பாயிண்ட் ஃபார்முலா. ஒரு ஸ்லோப் கொடுத்துருவாங்க, பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து 2 பாயிண்ட் ஃபார்முலா. அதுக்கப்புறம் இன்டர்செப்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஏன்றது எக்ஸ் இன்டர்செப்ட், புரியுதா? பின்றது ஒய் இன்டர்செப்ட் ஃபார்மாக இருந்ததுன்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி = 1. எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி = 1. இது வரைக்கும் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. இது ஒன்று, இந்த 4 ஃபார்ம்ஸும். இந்த ஃபிஃப்த் அண்டு 6th ஃபார்ம் தான் வந்து நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்க. அதாவது அது வந்து நார்மல் லென்த்துனா பர்பெண்டிகுலர் லென்த்துன்னு. அதாவது அந்த பாயிண்ட்டுக்கும் ஆரிஜினுக்கும் இல்லை அந்த லைனுக்கும், அந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிற லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இதை இப்போ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதுதான் நார்மல் லென்த்து. அது வந்து பின்னு வச்சுக்கோங்க. அந்த லைன் ஏற்படுத்துகிற ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. ஆங்கிள் கொடுத்தாங்க. அப்போ எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா = பி. இது வந்து நார்மல் ஃபார்ம். இது அப்புறம் பேராமெட்ரிக் ஃபார்ம். இதில் பேராமீட்டர்ன்றது ஆர். பேராமெட்ரிக் ஃபார்ம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, பேராமெட்ரிக் ஃபார்ம்ன்றதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு இப்போ தெரியாது. பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக் இதெல்லாம் 12th ஸ்டாண்டர்டில் டீட்டெயிலாக படிப்பீங்க. இப்போதைக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அதை பற்றி டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு 12th கிடைக்கும். எக்ஸ் மைனஸ் x1 பை காஸ் தீட்டா = ஒய் மைனஸ் y1 பை சைன் தீட்டா = ஆர். ஆக்சுவலாக பேராமெட்ரிக் ஃபார்ம்னு கேட்டிங்கன்னா எனி பாயிண்ட், எந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கும். அதுதான். ஓகே, எக்ஸ் மைனஸ் x1 பை காஸ் தீட்டா = ஒய் மைனஸ் y1 பை சைன் தீட்டா = ஆர். இதில் ஆர்ன்றது பேராமீட்டர், ஜென்ரல் ஃபார்ம் மாதிரி. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் லைன்ன்றது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி = 0. இது ரொம்ப நல்லாவே தெரியும். எந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணாலும் இந்த ஃபார்ம் தான் கிடைக்கும். தட் இஸ் கால்டு இந்த ஃபார்மில் தான் ஃபைனல் ரிசல்ட் இருக்கும். அதனால தான் அது ஜென்ரல் ஈக்குவேஷன் பேர். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி = 0. ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் பாருங்கள், எல்லா லைனும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோப் அண்டு இன்டர்செப்ட் ஃபார்மு, அப்புறம் ஸ்லோப் அண்டு பாயிண்ட் ஃபார்மு, அப்புறம் 2 பாயிண்ட் ஃபார்மு, அப்புறம் எக்ஸ் அண்டு ஒய் இன்டர்செப்ட் ஃபார்மு,
இது வந்து நார்மல் ஃபார்மு, இது வந்து பேராமீட்டர் ஃபார்மு, இது ஜென்ரல் ஃபார்ம். ஓகேவா? இது உங்கள் புக்லேயே டெக்ஸ்ட் புக்லேயே பேஜ் நம்பர் 250 பாருங்கள். இது அப்படியே இருக்கும். இப்போ நம்ம கான்செப்ட் தான் நடத்திட்டு இருக்கோம், அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். மொத்தம் 7 ஃபார்ம்ஸு. ஓகேவா? இந்த 7 ஃபார்ம்ஸும் அப்படியே தெரிஞ்சுக்கணும். இதில் மொத்தம் 5 வந்து உங்களுக்கு தெரியும், 1 to 4 லாஸ்ட்டு இருக்கிறதும், நடுவில் இருக்கிற 2 நார்மல் ஃபார்மும் பேராமீட்டர் ஃபார்ம் மட்டும்தான் புதுசு, மீதெல்லாம் பழசு தான். இப்போ எக்ஸசைஸ் 6.2 ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் லைன்ஸ் பாசிங் த்ரூ த பாயிண்ட். எல்லாத்துக்கும் ஒன்று தான், எல்லா கணக்குமே பாசிங் த்ரூ பாயிண்ட் 1,1 எந்தெந்த ஃபார்மில் கேட்டுக்கிறாங்க. முதல்ல ஒய் இன்டர்செப்ட் பி கொடுத்துட்டு கேட்டுக்கிறாங்க. ஓகே, ஒய் இன்டர்செப்ட். ஓகே, ஒய் இன்டர்செப்ட் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு சம்மில். செகண்ட் சம்மில் வித் ஸ்லோப் கொடுத்துட்டாங்க. தேர்ட் சம்மில் 1 more பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க. இன்னொன்று வந்து அந்த நார்மல் ஃபார்முக்காக ஆங்கிள் இஸ் மேக்ஸ் அண்ட் த பர்பண்டிகுலர் ஃப்ரம் த ஆர்ஜின் மேக்ஸ் அன் ஆங்கிள் 60 degree வித் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? மொத்தம் இதில் 4 சப்டிவிஷன் சம் இருக்குது. அதில் இப்போ ஃபஸ்ட்டு இது வித் ஒய் இன்டர்செப்ட் -4. ஓகேங்களா? அப்போ ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் ஃபார்ம்னாங்கப்பா. y = mx + c, y = mx + c. இதில் cன்றது -4ன்னு கொடுத்துறாங்க. அப்போ ஒய் இன்டர்செப்ட் தானே அது. ஒய் இன்டர்செப்ட்னா எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0 ஆகிடும். அதனால் 0, -4 இஸ் ஆல்சோ ஏ பாயிண்ட் ஆன் தி லைன். ஓகேங்களா? இஸ் ஆல்சோ பாயிண்ட் ஆன் தி லைன். அப்போ முதல் பாயிண்ட் என்னது 1,1. இது வந்து 0, -4. அது 1,1 எல்லா பாயிண்ட்டுக்குமே பொதுவானது. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் வச்சு ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்க. 1,1யும் 0, -4யும். புரியுதுங்களா? ஆக்சுவலாக ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? y2 - y1 டிவைடட் பை x2 - x1. m = y2 - y1 டிவைடட் பை x2 - x1. அப்போ y2ன்றது -4, அதாவது 1,1 x1 y1 எடுத்துங்க. 0, 4 வந்து y1 y2ன்னு எடுத்துங்க. அப்போ y2 - y1 -4 -1 டிவைடட் பை 0 - 4. அப்போ -5/-1 5. ஓகேவா? அப்போ mன்றது 5, cன்றது -4. அப்போ y = mx + cயில் y = 5x - 4. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ அதுக்கடுத்து வித் ஸ்லோப் கொடுத்துட்டாங்க. ஸ்லோப் 3னா இன்னொரு பாயிண்ட் தான், எல்லாத்துக்கும் பாயிண்ட் 1,1 சொல்லிட்டாங்க. அதனால் 1,1 பாயிண்ட். அப்போ ஸ்லோப் அண்ட் பாயிண்ட் ஃபார்முலா. அப்போ ஸ்லோப்புன்றது m. ஃபார்முலா என்னப்பா? y - y1 = m × x - x1. அப்போ y - y1 1 தான், x1 1 தான். அப்போ 3 × x - 1. இதை மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணுவோம். ஓகேவா? புரியுங்க? அதுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு சம்முக்கு ஃபார்முலா y = mx + c. அதை போட்டுட்டு வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த 1,1 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி அந்த சிக்கு -4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எம்மு கண்டுபிடிக்கலாம். அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லை 2 பாயிண்ட்டை வச்சு எம்மு கண்டுபிடிச்சிட்டு கூட போடுங்க. அது ஒய் வந்து இன்டர்செப்ட் கொடுத்ததுனால ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் ஃபார்ம். இது ஸ்லோப் அண்டு பாயிண்ட் ஃபார்ம் செகண்ட் இது. ஓகேவா? புரியுதுங்களா சிம்பிளை பண்ணது? ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஒரு பாயிண்ட் 1,1, இன்னொரு பாயிண்ட் வந்து அவங்க கொடுத்துருவாங்க -2, 3, 1 more. அப்போ 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 2 பாயிண்ட் ஃபார்முலா என்ன? y - y1 டிவைடட் பை y2 - y1 ஈக்குவல் டு x - x1 டிவைடட் பை x2 - x1. இது எல்லாமே 10th படிச்சது தான், அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அந்த பாயிண்ட்டை. x1 y1க்கு பதிலாக 1,1, x2 y2க்கு பதிலாக -2, 3
சப்ஸ்டியூட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். ஓகேவா? இது மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசமானது. இது ஆங்கிள் வந்து ஆங்கிள் கொடுத்துரு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வித் எக்ஸ் ஆக்சிஸ். வித் எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஆன்டி கிளாக் வைஸில், அதாவது பாசிட்டிவ் டைரெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிளுக்கு வந்து பாசிட்டிவ் டைரெக்ஷன்றது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான், புரியுதுங்களா? அப்போ 60 டிகிரி ஆல்ஃபான்றது 60 டிகிரி. இப்போ ஆல்ஃபான்றது 60 டிகிரினா நீங்கள் வந்து இன்னொன்று வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும். ஒரு பாயிண்ட் வந்து 1,1 அந்த பாயிண்ட் கொடுத்தாங்க. இன்னொரு பாயிண்ட் ஆரிஜின். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆரிஜின் அண்ட் த லைன், எனி பாயிண்ட் ஆன் தி லைன். இதில் பாயிண்ட் வந்து 1,1ன்னா அப்போ 0,0 1,1 வச்சு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2, அப்போ √2ன்னு வருது. 1 - 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 - 0 ஹோல் ஸ்கொயர் √2ன்னு வருது. அப்போ ஃபார்முலா வந்து x cos ஆல்ஃபா ப்ளஸ் y sin ஆல்ஃபா ஈக்குவல் டு p. அப்போ x cos 60 ப்ளஸ் y sin 60 ஈக்குவல் டு p. ஓகேவா? pன்றது தான் இங்கே √2. cos 60 எவ்வளோப்பா? 1/2 தானே. sin 60 √3/2. அப்போ அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ எக்ஸு ஒய். இப்போ அந்த லென்த் ஆஃப் இந்த பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறீங்கன்னா, பாசிங் த்ரூ பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கங்க. ஓகேவா? பாசிங் த்ரூ த பாயிண்ட்டை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1,1. அப்போ வந்து என்ன வருது? பின்றது √3 + 1/2. இப்போ ஈக்குவேஷனை போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு 1/2னா x/2, ஒய் இன்ட்டு √3/2னா sin 60 √3/2. அதனால் √3/2 ஈக்குவல் டு திஸ். இது சிம்பிளை பண்ணிங்கன்னா இது. மொத்தம் 4 சப்டிவிஷனு. அது எல்லாத்தையும் போய் பார்த்துங்க.